எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில். நம்ம கேப்டன் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். எங்கள் தெய்வம், இதய தெய்வம் கேப்டன். அவருக்கும் எஸ்சிஎஸ்சி ஐயா, அது எல்லாருக்கும் தெரியும். எஸ்சிஎஸ்சியை தான் எப்போவுமே எங்கள் கேப்டன் வந்து குருநாதர்னு சொல்லுவாங்க. அது எஸ்சிஎஸ்சி ரொம்ப பெருமையாக பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. என்னை விஜய் எப்போயுமே என்னை குருநாதர்னு சொல்லும்போது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு குருநாதர் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், பாக்கியம். அதை பல இடங்களில் எஸ்சிஎஸ்சியுமே சொல்லியிருக்காங்க. மறக்க முடியாத மனிதர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மிகப்பெரிய புரட்சி இயக்குனர். அந்த புரட்சி இயக்குனர் அதுலேருந்து உருவான புரட்சி கலைஞர் எங்கள் கேப்டன். சட்டம் ஒரு இருட்டறிங்கிற படம் எங்கள் கேப்டனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமாக மாறி தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைச்ச ஒரு படம் சட்டம் ஒரு இருட்டறை. அதுலேருந்து பல படங்கள். அந்த படம் நிகழ்வே ஒரு ஆச்சரியமான இருக்கும். பாருங்க, இப்போ வந்து சட்டம் ஒரு இருட்டறை படம் வந்து ஆரம்பிக்கிறது ரெடி ஆகிட்டாங்க. ஹீரோ செலெக்ஷன் போயிட்டு இருக்கு. யாரு ஹீரோவை போடலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க. எஸ்சிஎஸ்சி ஏவிஎம் ஸ்டுடியோவில் நின்று தன் உதவி இயக்குனரோட நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எதேச்சமா ஒரு கேரக்டர் அப்படி போகுது. ஜாவா பைக்ல ஒரு கம்பீரமா ஒரு கேரக்டர் அப்படி டிராவல் ஆகுது. போகிற போது அப்படி அந்த சவுண்டை கேட்ட எஸ்சிஎஸ்சி திரும்பி பார்க்குறாங்க. போகிற போது எஸ்சிஎஸ்சி திரும்புகிற போது எங்க புரட்சி இயக்குனர் அவர் திரும்புகிற போது கேப்டன் அந்த நேரத்தில் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படி போறாரு. அது ஒரு மின்னல் வெட்டு மாதிரி. அப்படி அதாவது அது இந்த எனக்கான ஹீரோ நீங்க ஒரு ஹீரோ தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான ஹீரோ நான் தான் அப்படிங்கிற சொல்ற மாதிரியே ஒரு மின்னல் வெட்டு வெட்டிட்டு அப்படி போயிடுறாரு. எஸ்சி டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு டக்குன்னு கிடைச்சது மாதிரி, புறா அவரை புறா அப்படின்ற போய் அந்த கேட்டு போறதுக்குள்ள கேப்டன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கேப்டன் என்ன அப்படிங்கிறாரு, வந்து பக்கத்தில் வர்றாங்க. இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்றேன், சட்டம் ஒரு இருட்டறை, நீங்கள் அதில் ஹீரோ பண்ணணும் அப்படிங்கும்போது சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கேட்டு அந்த படம் பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுலேருந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நல்ல கூட்டணி பொருத்தம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். புரட்சி கலைஞர், புரட்சி இயக்குனர், அப்படி அந்த பட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. கேப்டன் அதுக்கு பிறகு வந்துட்டு ஆர் சுந்தரராஜன் சார் இயக்கத்தில் அப்படியே மாறுபட்ட கோணத்தில் நடித்தாங்க. அங்கிட்ட ஆக்ஷனாக இருக்கின்றவர் அப்படியே இங்கிட்ட மாறுபட்ட கோணம், காதல், குடும்பம் சார்ந்து இப்படி ஆர் சுந்தரராஜன் படத்தில் இப்படி மாதிரி வந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்துட்டாங்க. ஒரே வருஷத்தில் 18 படம் நடித்த ஒரு நடிகர் அப்படிங்கிற பெருமையை கேப்டனுக்கு உண்டு தமிழ் சினிமாவில். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அதே போல எஸ்சிஎஸ்சி விஜய் இன்றைய இளைய தளபதி, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு எலெக்ஷனில் வருகிற தேர்தலில் களம் காண போகிற ஒரு மாபெரும் சக்தியாக இருக்க போகிறவர் விஜய். அதை எல்லாருமே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற விஜய் ஒரு காலகட்டத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நிறைய படங்கள் அவர் எடுக்கிறாங்க. கடைசியில் போகிற படங்கள் கொஞ்சம் ரொம்ப சரியாக போகாததுனால இப்போ ஒரு விஜய் நடிக்கட்டும், இதுக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு பெரிய நடிகரை வச்சு பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் நல்லா போகும், அதுலேருந்து இந்த விஜய் பிக்கப் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அதை யோசிக்கிற போது அதே போல ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு ஒரு ஹீரோவை அணுகிறாரு. ஒரு ஹீரோவை அணுகிற போது அவர் சொல்றாங்க, சரி பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இழுக்கிறாங்க, அப்படியே போட்டு இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் எஸ்சிஎஸ்சி சோர்ந்து போறாரு. அந்த நடிகர் பிடி கொடுக்காமே போறாரு. நடிக்கிறேன்னு சொல்றாரு, அவர் முகத்துக்காக நான் பண்ணலான்னு சொல்றவர் போக போக அப்படியே தளர்ந்து ஒரு கட்டத்தில் அவர் பண்ண மாட்டாருங்கிறத எஸ்சிஎஸ்சி அவர்கள் உணர்ந்துட்டு வீட்டில் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சோபாமா அவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது சோபாமா டக்குன்னு யதார்த்தம் ஒரு வார்த்தை விடுறாங்க, நீங்கள் ஏன் இன்னொரு நடிகரை தேடி போகிறீங்க, நம்ம விஜய் இருக்குல்ல, விஜய்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறாங்க, நம்ம வளர்த்து விட்டோம், அவர் நீ நல்லா இருக்காங்க, அதுக்காக பிரதிபலன் நம்ம இதை கேட்குறோமோன்ற மாதிரியும் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அவர் ரொம்ப பிஸியாகவும் இருக்கார், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டு தான் பாருங்களேன், நம்மளே ஏன் ஒரு முடிவு பண்ணணும், கேட்டு தான் பாருங்களே அப்படின்னு சொன்னோன்னே உடனே எஸ்சிஎஸ்சி போய் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே கேப்டன் தான் ஃபோன் எடுக்கிறார். விஜய் எங்கே இருக்கீங்க விஜய் அப்படின்னு சொல்லி எஸ்சிஎஸ்சி கேட்குறாங்க. சார் நான் இங்கே தான், வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா நானும் வீட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்குறாங்க. சின்ன உதவி அப்படின்னு சொல்லி எஸ்சிஎஸ்சி சொன்ன உடனே சரி சார் நான் இருங்க, ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு, இல்லை விஜய் நான் வர்றேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க வீட்டில். இல்லை சார் நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்ச உடனே எஸ்ஐசி பாத்ரூம் போயிட்டு கிளம்பலாம், வேற கேப்டனை பார்க்க போகலான்ட்டு வெளியில் வர்றாங்க. வர்றது முன்னாடி கேப்டன் நிற்கிறாரு. என்ன விஜய் நான் தான் வர்றேன்னு, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி, என்ன சார்
நீங்கள் ஒரு உதவின்னு சொல்லும்போது நான் வந்து நிற்கிறதா நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதா சார், என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை விஜய், கடைசியாக விஜய் நடித்த படங்கள் ஒரு சரியாக போகலை, 2 ஹீரோ வச்சுக்கிட்ட மாதிரி ஒன்று பண்ணி ஒரு அண்ணன் கேரக்டர் ஒன்று வச்சு பண்ணால், ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு வளர்ந்த ஹீரோ வச்சு பக்கத்தில் தம்பி கேரக்டர் விஜய் வச்சு ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது, ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் விஜய். சொல்லுங்கள் சார். இல்லை அந்த கேரக்டருக்கு நீங்கள் பண்ணால் சரியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. அடுத்த மாதம் எனக்கு வந்து ஒரு படம் கேன்சல் ஆகுது, தள்ளி போகுது, நீங்கள் அடுத்த மாதம் ஷூட்டிங் வச்சிங்களேன். ஷாக் ஆகிட்டார் எஸ்சி. அது ஒரு கதை ஒன்று சொல்லணும், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டவருக்கு இவர் கால்ச்சிட்டு சொல்லிட்டாரு, நீ அடுத்த மாதம் ஷூட்டிங் வச்சுக்கலான்றாரு. ஆச்சரியப்பட்டு போனார். ஒரு நடிகர் பின்னாடி போய் அலைஞ்சு அவர் பதிலே சொல்லாமல் காலம் தாழ்த்தினவர் ஒரு செகண்டில் முடிச்சிட்டாரு. ஷூட்டிங் என்னைக்குன்னு சொல்லுங்கள் சார், நான் வந்துடுறேன். இல்லை விஜய் கதையை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சார் நீங்கள் உங்ககிட்ட போய் நான் கதை கேட்குறதா? நான் அடுத்த மாதம் ஷூட்டிங் நீங்கள் ரெடி பண்ணிங்க சார், நான் வந்துடுறேன். வேறு எதுவுமே இல்லை. அடுத்த மாதம் ஷூட்டிங் நடந்தது. செந்தூர பாண்டி, செந்தூர பாண்டிக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்டுருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். அது பெரிய படம், பம்பர் ஹிட்டு. விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய லைஃப். அந்த நன்றியை எஸ்சி இன்னைக்குமே மறக்க மாட்டார். ஆனால் அது ஒரு நன்றி கடனாக கேப்டன் செஞ்சதே கிடையாது. தன்னுடைய கடமையா, தன் தம்பிக்கு தான் செய்த கடமையாக தான் கேப்டன் கடைசி வரையும் நினைச்சாரு. அதே போல் விஜயும் இருந்தார், என் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு எப்பயுமே விஜயகாந்த் அப்படி வந்து ஒரு நன்றிகளோடு இருந்தவர் விஜய். இப்போ வந்து விஜயோட கேரியர் வேற லெவலில் வந்துருச்சு. யாரு நம்ம கேப்டனோட ஆசீர்வாதம் இருந்தால் அப்புறம் லைஃப் எப்படி போகணும்னு தெரியாதா? சூர்யாவுக்கும் பெரியண்ணங்கிற படம் தானே லைஃப் ஆகி அதுக்கு பிறகு அவர் எங்கேயே இன்னைக்கு எங்கேயே இருக்கிறாரு. கேப்டனோட ஆசீர்வாதம் அப்படி. அவர் அந்த படம் நடிச்ச பிறகு விஜயோட மிகப்பெரிய வெற்றி பூவே உனக்காக, லவ் டுடே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட தளம் மாறிடுச்சு. காதலுக்கு மரியாதை, துல்லாத மனம் துள்ளும், திருமலை, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் மாறுபட்டு வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டாரா மாறிக்கிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட எதிர்காலமா வந்து நிக்கிறாரு. 2026 எலெக்ஷனை நோக்கி வந்து நிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இதற்கு கேப்டனும் ஒரு புள்ளி இருக்குங்கிறத அவர் உணர்ந்துதான் கோட் அப்படிங்கிற படத்துல விஜயகாந்த் எங்க கேப்டனோட ஒரு சிறப்பு தோற்றம் ஒன்று வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் எல்லாம் வந்து பேசினாங்க. எல்லாருமே செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஆவலா இருக்கும் நாங்கள் அந்த படம் பார்க்கறதுக்காக, எங்க கேப்டனை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கும். அந்த அளவு வந்து நிக்கிறாங்கன்னா எங்க கேப்டன் அவங்களுக்கு செய்த மரியாதை, எங்க கேப்டனுக்கு அவங்க செய்த மரியாதை. சும்மாவே கேப்டன் அள்ளி கொடுக்குறவரு, எஸ்சி வளர்த்து விட்ட ஒரு குருநாதருக்கு ஒரு செய்யாம இருப்பாரா? ஓடி போய் செய்யறவர்ல எங்க கேப்டனு. இப்பவும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, ராஜபாத ஸ்ட்ரீட்ல ரோகிணி லாட்சில் அணையா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, வர்றவங்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். சோறு போறது அப்பா, அதெல்லாம் ஒரு மனசு வேணுங்க. எல்லாரும் அது செஞ்சிட முடியாது. அதுதான் கடவுள். அவர் அள்ளி கொடுத்தவங்களுக்கு ஒருபோதும் மரணமே கிடையாது. மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் எங்க கேப்டன். எங்க கேப்டன் கோவில் உருவாகி கொண்டிருக்கிறது. மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கும். அனைவரும் வந்து கலந்து கொள்வோம் பக்தர்களாக. இன்னும் பேசுவோம் கேப்டனை பத்தி, நிறைய பேச வேண்டியிருக்கிறது. எங்கள் கேப்டன் வரலாறுகள் மிகவும் நீண்டது. கேப்டனோட ஆசை எப்போதும் நமக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.